என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ இந்த முடிவை ஏன் எடுத்திருக்கேன்னு. நீ கவலைப்படாதம்மா. இந்த விஷயத்த நாங்க யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். ஆமாக்கா, நானே உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். இந்த விஷயத்த நான் எப்பவும் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். உங்க மேல சத்தியமா. இத பாருமா, இதுக்கு மேல நீ கவலைப்படாத. இப்பதான் கல்யாணமாகி நீங்க புதுசா வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கீங்க. வேணும்னா பாரு, கூடிய சீக்கிரமே அந்த கடவுள் உனக்கு மறுபடியும் குழந்தைய கொடுத்துருவாரு. ராதா, நாங்க யாரும் துளசி பக்கம் இல்லாத நேரத்துல நீ பக்கத்துல இருந்து துளசியை பார்த்துக்கிட்டு இருந்திருக்க. எங்களுக்கும் உனக்கும் நடுவுல இருக்கிற உறவு என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. சாரி ராதா, இன்னைக்கு என்னால நீ அமைதியா இருக்க. என்ன மன்னிச்சிருங்க மௌனையா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். ஏன்னா துளசி அக்காக்கு சத்தியம் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும். மறைஞ்சிருக்க ரகசியம் எல்லாம் வெளியே வந்துரும். கதை முடிஞ்சு போச்சு மை லார்ட். ஆனா துளசிய ராதா தான் கொலை செஞ்சாங்கிறதுக்கு எந்த விதத்துல ஆதாரமா இருக்கு? சேகர் சார் பொறுமையா இருங்க, அதுவும் தெரியதான் போகுது. அதுக்கப்புறம் யுவர் ஆனர், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பெர்மிஷன் வேணும். துளசியோட தம்பி மிஸ்டர் மோகனை நான் விசாரிக்க விரும்புறேன். தம்பியா? அவன் எதுக்கு ராதாக்கு எதிராக சாட்சி சொல்லணும்? பர்மிஷன் கிராண்டட். சுந்தரி அம்மா, தேங்க்யூ. நீங்க போய் உட்காரலாம். மோகன் எதுக்கு இயர்ஃபோன் போட்டுட்டு இருக்கான்? அதுவும் ட்ரெஸ்ஸுக்குள்ள இந்த மாதிரி மறைச்சு போட்டுட்டு இருக்கான். மோகன், நீ என்கிட்ட மறுபடியும் போய் சொல்லிட்ட. ஏன் முன்னாடி ராதாவை வெறுக்கிற மாதிரி நாடகம் ஆடி இருக்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா என்னை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்சிட்டேன்னு மனசுக்குள்ள நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இந்த பொய்க்கு உனக்கு தண்டனை கிடைக்கும். என்னை ஏமாத்தினதுக்காக நீ பெரிய விலை கொடுக்க போற மோகன். அந்த விலை என்னன்னு தெரியுமா? ராதாவோட மரணம். இதுக்கு மேல என்ன ஆனாலும் சரி மோகன், நான் ராதாவுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். துளசி தன்னோட முதல் குழந்தைய இழந்துட்டான்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். என்ன?
உங்களை தவிர இந்த விஷயம் வேற யாருக்கெல்லாம் தெரியும்? ராதாவுக்கு, அவங்க பாட்டிக்கு. இந்த விஷயம் இவனுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? நான் இதை மோகன் கிட்ட கூட சொல்லலையே. அண்ட் உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வந்தது? அம்மாவுக்கு இது ஞாபகம் இருக்காது. பட் துளசி அக்கா அன்னைக்கு வீட்டில் தனியாக இருந்தாங்க. அன்னைக்கு அவங்க வீட்டில் இருந்த அத்தனை பேரும் வெளியூர் போனாங்க. அதனால அம்மா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு என்னை அவங்க வீட்டுக்கு போக சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போனப்ப துளசி அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு. அந்த நேரத்தில் அங்க ராதாவும் அவங்க பாட்டியும் தான் இருந்தாங்க. நீ பொய் சொல்லிட்டு இருக்க. இது போய் அம்மா, பொய், இது பொய் சொல்றாரு. 2 பேரும் அமைதியா இருங்க. கத்தாதீங்க, என்னோட குழந்தை பயப்பட போகுது. நீ இப்ப எதுக்கு பொய் சொல்லிட்டு இருக்க? ஒருவேளை இவன் தாமினிக்கு சப்போர்ட் பண்றானோ? விட்னஸ பேச விடுங்க, நீங்க சொல்லுங்க. அங்கிருந்து துளசி அக்காவை டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. ஆனா அவங்க அங்க போனப்ப குழந்தை இறந்து போச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இவன் எங்க கூடவே இல்ல. இவன் பொய் சொல்றான். ஆமா மேடம், ஜட்ஜ் மேடம், இவர் பொய் சொல்றாரு. துளசி அக்கா கூட நானும் பாட்டியும் மட்டும்தான் இருந்தோம். இவர் இல்லவே இல்ல. 2 பேரும் அமைதியா இருங்க. அதுக்கப்புறம் நான் துளசி அக்காவை பார்த்தப்ப அவங்க நடந்ததெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்கள யாரோ படிக்கட்டுல இருந்து தள்ளி விட்டாங்களாம். அவங்கள தள்ளி விட்டது இந்த ராதா தான். இது எல்லாமே போய் உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்க? இவர் போய் சொல்றாரு. எல்லாமே போய் நாங்க அப்படி பண்ணவே இல்ல. இவர் பாட்டுக்கு போய் மேல போய் சொல்லிட்டே போறாரு. இந்த பையன் பொய் சொல்றான். எங்க ராதாவை மாட்டி விடுறதுக்கு ஏதோ திட்டம் போடுறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல. எங்க ராதா நிரபராதி. நீ சொல்றது உண்மையா இருந்தா இந்த விஷயத்தை ஏன் யார்கிட்டயுமே முன்னாடியே சொல்லாம இருந்த? நான் சொல்றதுக்கு முயற்சி பண்ணேன். இன்ஃபேக்ட் நான் துளசி அக்கா கிட்ட எவ்வளவோ சொன்னேன், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு. ஆனா துளசி அக்கா என்னை தடுத்துட்டாங்க. அவங்க இந்த பாட்டியோட பொய்யான கண்ணீரை நம்பிட்டாங்க. அவங்க என்னோட துளசி அக்கா காலில் விழுந்தாங்க. அவங்க எங்களை போலீஸ் ஸ்டேஷன் போக வேணாம், கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அப்படி போனா அவங்க பேத்தியோட வாழ்க்கை அழிஞ்சிடும்னு சொன்னாங்க. அதனால நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகல. இந்த விஷயத்தை நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு துளசி அக்கா சத்தியம் வாங்கிட்டாங்க. அம்மா கிட்டயும் தான். ராதா அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல. இது எல்லாமே போய் நீ ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க?
இந்த பொண்ணு எங்க அக்காவோட உயிரியே பறிப்பான்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு நான் இவளை விட்டிருக்க மாட்டேன். அந்த பையன் சொல்றது எல்லாமே போய் கற்பனையா ஏதோ கதை சொல்றான் எங்க ராதாவை மாட்டி விடுறதுக்கு. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல, எதுவுமே நடக்கல. அமைதியா இருங்கம்மா, உங்களுக்கு உடம்பு சரியிடாம போயிட போகுது. நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் விட்னஸ் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. போங்கம்மா. என் பேத்தி நிரபராதி. அந்த பையன் போய் சொல்றான். அப்படியா? அப்ப துளசி தன் தம்பி கிட்ட வாங்கின சத்தியம் பொய்யா? ஆனா உங்க 2 பேர்கிட்ட வாங்கின சத்தியம் மட்டும் உண்மையா? இவ நிரபராதியா இல்ல துளசி நிரபராதியா? அவ தம்பி பொய் சொல்றானா இல்ல நீங்க 2 பேரும் பொய் சொல்றீங்களா? எது உண்மை? ஒருவேளை இப்படி இருக்குமோ? துளசியோட கொலைக்கு பின்னாடி நீங்க 2 பேர் தான் இருக்கீங்களா? இல்ல ஒருவேளை துளசிய கொலை பண்றதுக்கு நீங்க ராதாவுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? இல்ல நீங்களே துளசிய கொலை பண்ணிட்டீங்களா? தேவிகா, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நீ மோகன் ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. அங்க பாரு, பாட்டி கிட்ட தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. நீங்க என்ன பேசுறீங்க? நாங்க எதுவுமே பண்ணல. இது எல்லாமே போய் நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல. ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். மை லார்ட், தேவிகா மேடம் எந்த விஷயத்தை எங்க கொண்டு போறாங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அவ சின்ன பொண்ணு, அப்ப நீங்க தான் துளசிய கொலை பண்ணீங்களா? நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா நீங்க தான் துளசிய கொலை பண்ணிருக்கீங்க. அடக்கடவுளே! யுவர் ஆனர், துளசி கொலை வழக்குல ஒரு திடீர் திருப்பம். இது வரைக்கும் ராதா தான் அந்த குற்றவாளியா இருந்தா. ஆனா இப்ப இன்னொருத்தர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதுதான் ராதாவோட பாட்டி. யுவர் ஆனர், ராதாவோட சேர்ந்து இந்த குற்றத்துல இவங்களும் பங்கெடுத்திருக்காங்க. என்ன இப்படி பேசுறீங்க? யுவர் ஆனர், உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இவங்களை அரெஸ்ட் பண்ணி கடுமையான தண்டனை கொடுத்தாகணும். என்ன பேசிட்டு இருக்க தேவிகா? எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா? இன்ஃபேக்ட் ராதா விட கடுமையான தண்டனை உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு அப்பா அம்மாவோட கடமை என்ன? குழந்தைங்களுக்கு நல்ல பழக்கத்தையும் ஒழுக்கத்தையும் கத்து கொடுக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க? தன்னோட சொந்த பேத்தியவே இவங்க கொலைகாரி ஆக்கியிருக்காங்க. இவங்க ஆதரவுல இருந்தா அவ குற்றவாளியா தானே ஆகணும்.
யுவர் ஆனர் பணம் சொத்து தேவைப்பட்டதுனால இவங்க தன்னோட பேத்தியை மோகன் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. மோகனை கல்யாணம் பண்றதுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க. தன்னோட பண ஆசையால தன்னோட பேத்தியவே கொலகாரி ஆக்கியிருக்காங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இது போய் சொல்லுங்க, துளசி எப்படி கொலை பண்ணீங்க? இதுக்காக எவ்வளவு வருஷம் பிளான் போட்டீங்க? துளசியோட பொண்ணத்தை எங்க புதைச்சீங்க? பதில் சொல்லுங்க எனக்கு. தேவிகாக்கு என்ன ஆச்சு? ஐ அப்செக்ட் மை லார்ட். இவங்க கண்டதை பேசிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் மாஸ்டர் மைண்டே இவங்க தான். இவங்களுக்கு இருந்த பணத்தாசையால ஒரு சந்தோஷமான குடும்பத்தையே இவங்க அழிச்சிருக்காங்க. யுவர் ஆனர், உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க. என்னோட பாட்டி எதுவும் செய்யல. ராதா, நீ கொஞ்சம் அமைதியாரு. நீ ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அவ உன்னை மாட்டி விட தான் முயற்சி பண்றா. ராதா, ப்ளீஸ் ப்ளீஸ் அமைதியாரு. பாட்டிக்கு எதுவும் ஆகாது. மோகன் பாட்டிக்கு எதுவும் ஆக விட மாட்டாரு. ப்ளீஸ். செஞ்சதெல்லாம் நான் தான் செஞ்சேன். நான் தான் துளசிக்காவ கொன்னேன். நான் தான் கொலைகாரி. தயவு செஞ்சு என் பாட்டி விட்டுருங்க. அவங்க எதுவும் பண்ணல. நான் தான் துளசி அக்காவை கொன்னேன். ராதா, இல்ல இல்ல, நான் தான் கொலை பண்ண. நான் தான் கொலைகாரி. நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன். என்னோட பாட்டி எந்த தப்புமே பண்ணல. அவங்கள விட்டுருங்க ஜட்ஜ் மேடம். அவங்க எதுவும் பண்ணல. அவங்கள விட்டுருங்க. ராதா, நீ என்ன காரியம் பண்ற? ப்ளீஸ் ப்ளீஸ் அமைதியாயிரு. இப்படி பண்ணாத. ராதா போய் சொல்றா. நாங்க 2 பேருமே நிரபராதி. நாங்க எதுவும் பண்ணல. எதுவுமே பண்ணல. பாட்டி ப்ளீஸ் அமைதியா இருங்க. யுவர் ஆனர், குற்றவாளி தன்னோட குற்றத்தை தன் வாயாலேயே ஒத்துக்கிட்டாங்க. இப்ப தீர்ப்பை நீங்க தான் சொல்லணும். கொடூரமா இந்த கொலையை பண்ணதுக்காக தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.